Asa, busa, tandanakadi basa, dilami dola, jinjanakadi basa, asa, busa, jinjanakadi basa, jilami bora, kabadi 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 kabadi. അച്ഛനെ വെല്ല് അരിച്ചന്ദ്രൻ ചൊല്ല് അപ്പനോട്ടത്തില്ലേ പോയിക്കാതെ ചിങ്കി തക്ക് 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 എതിറിയ കൊല്ല് എമ്മയത്ത വെല്ല് ഉണ്ണക്കൊറിയല്ലേ കിട്ടയാതെ ചിങ്കി തക്ക് ചിങ്കി തക്ക് ചിങ്കി തക്ക് ചിങ്കി യാരോ യാരിവനോ ഇതെന്നാ ഇല്ല പിടിച്ചിട്ടിയാ Gilli release தெரிஞ்சானே தளபதி ஃபேன்ஸ் அடே என்னடா ஐயோ இவ்வளவு காலம் பார்க்காத படம் மாதிரி அது புதுசா வருதுன்னு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க கில்லி படம் எப்ப இந்த உலகத்துக்கு ரிலீஸ் ஆயிட்டோ அப்பதான் நானும் இந்த உலகத்துக்கு ரிலீஸ் ஆனேன் அப்பதான் பிறந்தேன் நான் 20 வருஷ தவம் 20 வருஷ தவத்துக்கு கிடைச்ச பலன்தான் இந்த படம் 20 வருஷமா சன் டிவில ஞாயிற்றுக்கலாம் அதை தானே போடுறேன் சன் டிவில போடுறான் தான் இந்தியன் எக்கனமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கனமி ஆனா தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்தியன் எக்கனமியா நீ ஸ்ரீலங்காடா போயிருக்கேன் அது விஜய் ஃபேன்ஸ் என்ன தான் சொல்லணும் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கிறது தெரியுமா என்ன இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையை செய்து விடலன்னு சொல்லிருக்கு அதே எப்போ சொல்ற இந்தியன் எக்கனமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கனமி ஓ பைத்தியங்கள் சரி இப்போ எங்க போற இப்ப வீட்டை சண்டை பிடிச்சு கொண்டு கோவிச்சு கொண்டு போறோம் எங்க தியேட்டருக்கு எல்லாம் இல்ல இப்ப நாங்க மதுரையை போறோம் மதுரையை போறதுக்கு வீட்டை காசு கேட்டு மதுரைக்கு மதுரையில மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு முத்துப்பாண்டி என்ற தனலட்சுமியை கூட்டின்னு வரணும் நான் அப்படி போகணும் கும்சாண்டு போய் முத்துப்பாண்டி அடிச்சுட்டு தனலட்சுமியை தூக்கி கொண்டு சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வந்து கில்லி கபடி 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 ஐயோ அடியா அம்மாடி என்ன ஆர்சிபி இன்றைக்கா வெல்லுமா ஆர்சிபியா ஐபிஎல் யாரும் பார்ப்பாங்களா ஐபிஎல்லாம் சூதாட்டம் அங்கதான் பார்க்கலையா இங்க கோட் பாட்டு எப்படி விசில் போடு எப்படி நொறுக்கு 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 நம்மடால் ஆட்டம் தான் நம்மடால் சும்மா நினைச்சு யார் விஜய் ஃபேனா அதுக்கு மேல நம்மடால் அட பிரபுதேவா வேற லெவல் டான்ஸ் தானே வினாஜி இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இருக்கட்டும் அதுக்கு மேல நம்மடால் அதுக்கு மேல டாப் ஸ்டார் பிரசாந்த் என்ன பிரசாந்த் தீவிர ரசிகர் நாங்க அவர் மாறியா பிரசாந்த் பாருடா அப்ப சைட்ல நாடுறாரு அப்ப நான் பார்க்கவே இல்லையா பார்க்க மாட்டீங்கதா நீங்க உங்களுக்கு முழுக்க வன்மம் வைத்தறிச்சல் எப்படி பாருங்க பழைய ஹாய் தெரியுமா முந்தி அந்த காலத்துல ஈஸ்வரா வாண்ணும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது ஒன்னால் ஈஸ்வரா அப்பெல்லாம் இப்பெல்லாம் பாட்டு எடுக்கிறாங்க அதுவும் அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த லைலாவோட ஒரு பாட்டு பார்த்தேன் சுட சுட ரசிச்சேன் நிறுவெள்ளி தவணை முறையில் என்னை கொல்லுதே அந்த காலத்துல இருந்து ஃபேன் போலயா அப்பெல்லாம் நாங்க பிரசாந்த் படம் தான் பாக்குறது பிரசாந்துக்கு மாதவனுக்கு தான் போட்டி எங்கடையால் சும்மா குட்டுக்கு அந்த பாட்டுகள் தெரியுமா பாட்டுனா ஜீன்ஸ்ல எல்லாம் தெரியுமா என்ன மாதிரி பாட்டு கொலம்பஸ் விட்டா சில்லிவு ஐலசா அப்படி பாட்டுகள்னா இப்போ கொஞ்சம் நெஞ்ச பாட்டுகள் தெரியுமா அப்போ அந்த காலத்து சாக்லேட் பாய் சும்மா அப்படி தான் இருந்தோம் அப்படி பார்க்குறதுக்கு தெரியுமா விஜய் அஜித் எல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தம்பி மாயை விஜய் அவங்களாம் மாயை உண்மையான ரியல் டாப் ஸ்டார் வந்து நம்மளே ஆள் தான் தெரியுமா கொஞ்சம் நெஞ்ச இது வேலை தெரியுமா மேலிமை நான் கிளிமை நீ பிரிந்ததில்லை கண்ணே நெட்டிப்பு பாட்டுகள் தெரியுமா அந்த காலத்தில் அது இப்போ நினைக்கவே இன்னொல்லாம் செய்யுது அப்படிதான் ஆள் தான் அந்த ஆள் அப்போ நீங்கள் சும்மாடா இப்போ பேக்காடி இந்த இப்போ இந்த கரிசிராஜில் இப்போ அவரே கரிசிராஜ் ட்ரெண்டானதே நம்மளே ஆள்கிட்ட பாட்டை போட்டுதான் மஜ்னு பாட்டு என்ன இது முதக்கனவே அதில் இடைக்கில் வரும் அந்த மியூசிக் அங்கே ஆள் ஆக்டிங்கை பார்க்க மாட்டேன் அலிப்பா அந்த ஆள் செய்கிற விளையாட்டுகள் தெரியுமா உனக்கு அந்த ஆள் கெட்ட ஆள் தெரியுமா உனக்கு எம்பிட்டுறாங்க கோட் ரிலீஸுக்கு எம்பிட்டுறாங்க கைகள்ல எம்பிட்டுறாங்க சொல்லிட்டேன் தயவு செய்து அவ்வளவு செஞ்சிருக்கலாம் ஆனா கோட் படத்துல ஒரு சைடு ஆக்டரா தானே வாரு மெயின் ஆக்டரே அவர் தான் மெயின் அவரை தான் இறக்கிருப்பாங்க தெரியாங்க உங்கள் ப்ரோவை பற்றி பழைய ஹாய் விளங்குதானே கோட் வரைக்கும் எம்பிட்டுறாங்க தள்ளி நில்லுங்க விலகி நில்லுங்க கிட்ட கண்ணுல பட்டுறாங்க கோட் வரைக்கும் தெரியானே வேற மாதிரி தான் நிற்போம் நாங்க டாப் ஸ்டார் ஃபேன்ஸ் வேற மாதிரி தான் நிற்போம் எம்பிட்டுறாங்க சரிதானே கதைச்சே கொள்ளுவோம் போங்க நிக்காங்க போங்க
கொக்கரக்கோ இருக்கட்டும். உங்களோட கொக்கரிப்பு கொஞ்சம் கூடவா இருக்கு இப்ப வர வர. தளபதி ஃபேன்ஸ். தளபதி ஃபேன்ஸா? நாங்க யாரு தெரியும் தானே? டாப் ஸ்டார் ஃபேன்ஸ். டாப் ஸ்டார் பிரசாந்த். டாப் ஸ்டார் என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல? டொப்பண்டா உச்சம். உச்சத்துல இருக்கிறாள் தான். நான் அதுக்கு பிறகு தளபதி தலைவர் இளைவர் எல்லாம் அதுக்கு பிறகுதான் விளங்குதானே. என்ன போல அவ்வளவு நாளா பதுங்கினாங்க. பாயிர டைம் வந்துட்டு ஓட்டுல நாங்க உங்களை குடுக்குறோம் குழுசைய பாருங்களேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியும்? நம்முடைய ஆளு நடிப்பை பார்த்துதான் அவர் வந்து நாங்க சினிமா விட்டு விலகி போறோம்னு சொல்லி இப்ப முடிவெடுத்திருக்கார். சரி அரசியலுக்கு போறேன். அதை வச்சு ஞாபகத்துல வச்சிருங்க. நீங்க ஓட்டுக்கு இவர் வந்ததால அவர் அரசியலுக்கு போறேன். டாப் ஸ்டார் எல்லாருக்குமே டொப் நம்முடைய ஆள் தான். வெள்ளிமண்ணி கொலுசா குட்டுக்கட்டா? நாங்க குலுசிய குட்டுக்கட்டா? ஏழு அதிசயத்தையும் கொண்டு காட்டினாங்க. நாங்க தான் காட்டினாங்க. நீங்க காட்டினீங்களா? தம்பி நீங்க 7 அதிசயத்தையும் கொண்டு போய் தான் காட்டினீங்க. எங்கட ஆளே ஒரு அதிசயம் தான் தெரியுமா? தளபதியே ஒரு அதிசய புறவிதான். சும்மா இல்ல அரசியலுக்கு வந்து சும்மா குதிக்க இல்ல. இப்ப தளபதி தான் போய் அந்த ஈரானிஸ்டர் சண்டே தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து தெரியுமா? ஈரான் மோடியே ஒரு வார்த்தை கேட்கல. எங்களால தான் கேட்டு தெரியுமா? அந்த காட்சிக்கு பேசியிருக்கா. ஆனா ஒன்றா நீங்க நல்லா இதான் நீங்கண்டா என்ன மனுஷரா ஈரான் இஸ்ரேல் நடக்கிற சண்டைக்கு இவரை தான் கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? எங்கடா ஓல் ஏரியாலையும் ஐயா கில்லி. ஐயாவா? என்னடா பேர் என்ன தெரியுமா? ஐயாண்டார். அந்த வாசல்ல இந்த பேப்பர் படிக்கிற ஐயாவா? ஐயாண்டா நான் தான். என்னத்தான் ஐயான்ற? என்ன பேர்? சரபண்ண பேல். அங்க படத்துல லைட் ஹவுஸ்ல போய் பார். எந்த பேரும் தனலட்சுமியோட பேரும் எழுதி இருக்கிறோம். நீங்க இதாவே மாறிட்டீங்களா? கரெக்டாவே மாறிட்டீங்க. நாங்களும் மாறுவோம் நம்பி. எங்களுக்கும் தெரியும். நாங்களும் குளிசைய கொடுக்கட்டா? விஸ்வா வாசவன் கண்டுபிடிக்கிறியா? டபுள் எக்ட் எங்களுக்கேவா? ஜீன்ஸ் அந்த காலத்திலே நாங்க கொடுத்துறாங்க. நாங்களும் கொடுத்துருக்கோம் தெரியுமா? அந்த காலத்துல டபுள் எக்ட். எது அழகிய தோல்மகனா? கில்லி. கில்லியில 2 விஜய் தெரியுமா? கில்லியில எங்க 2 விஜய்? ஒரு விஜய் தான் அப்ப காட்டினது. இப்ப மற்ற விஜய் இங்க கில்லி ரீ ரிலீஸ் எல்லாம் மாறு தெரியுமா? இப்ப அதை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். உங்களோட உருட்டுக்கு ஒரு அளவு வழக்கு இல்லை. என்ன இந்த இடம் அந்த இடம் இந்த ஏரியா அந்த ஏரியா ஆளோட ஏரியாலையும் ஐயா கில்லி தெரியுமா? அடுத்த கோட்டோட சரி தான் விளையாட்டுகள். அதுக்கப்புறம் என்ன சரி கொண்டு இருக்கா பாப்போம். இந்தியன் எக்கனமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கனமி. ஐயோ இது ரெண்டும் வருது இங்க ஓட அண்ணே. கில்லி ரீ ரிலீஸ் வாங்க வா மறக்காம. அதுக்கு போக தேவையில்லை. நம்மளோட மஜ்னு ரீ ரிலீஸ் ஒன்று வருது. நீங்க அது ரிலீஸ் பண்றீங்க? பண்ணுவோம், பண்ண வைப்போம். கோட்டுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுவோம். மஜ்னு மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து வரும் முதல்ல ஜீன்ஸ்ல இருந்து இறக்குவோம் ஃபுல்லா. புதுசா நல்ல நல்ல படங்கள் வரும். அதுகளை பாருங்க. பழசுகளை திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்தா தான் பார்த்த மாதிரியே இருக்கும். படம் பார்த்த மாதிரியே. நல்ல படம் எடுக்கிறீங்களா நீங்க? ஷாக்காஜ் வந்துக்கிறீங்க. இல்ல 2வது விஜய் இந்த படத்துல வர வந்து பாருங்க. 2வது விஜய். ஓ நம்முடைய ஆளும் கரணம் நடிச்ச படம் இருக்குல்ல ஈஸ்வரா, அதுக்கு வாங்க. நீங்க தியேட்டருக்கு வாங்க. ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப போட்டிக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க? போட்டு ரிலீஸ் எனி முதல் வந்த கில்லியில ஒரு விஜய் காட்டவே இல்லையா தெரியுமா? அந்த விஜய் இதெல்லாம் காட்டுறாங்க. டேய் இப்படிதான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்கீங்க. ஜீன்ஸ்ல 3 பிரசாந்த் என்னோட இன்னி ரிலீஸ் பண்ணாதோ. சட்டம் பயிலும் மயிலு நீ சட்ட